தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு தற்பொழுது அனுமதியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் இருக்கக்கூடிய திடலில் இந்த மக்கள் சந்திப்பு பயணமானது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரும் 13ஆம் தேதி விஜய் அவர்கள் சேலம் செல்ல இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்பாக விருப்ப மனு பெறக்கூடிய அந்த பணிகளானது தொடர்ந்து பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. பனையூரில் அதிகப்படியான தொண்டர்கள் அந்த பகுதியில் குவிந்ததால் தற்பொழுது நம் விருப்ப மனுவினை டவுன்லோட் செய்து அவர்கள் பூர்த்தி செய்து கொரியர் மூலமாக சப்மிட் பண்ணக்கூடிய அந்த பணிகள் துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பயணம் எப்பொழுது நடத்தப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கான தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் வேலூர் மாவட்டத்திற்கு அவர் பயணம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு முதல்வர் அவர்களுடைய பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இருப்பதனால் தற்பொழுது அவர் சேலம் செல்ல இருப்பதாகவும் அதற்கான தேதியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 45 நிபந்தனைகள் இந்த மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை முறையான ஒரு அனுமதியுடன் நடத்த வேண்டும். அதே போன்று பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆம்புலன்ஸ், குடிநீர் வசதி உள்ளிட்டவை முறையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜய் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து சேலம் விமான நிலையம் செல்ல இருக்கிறார். அதற்கு பின்பு ரோட் ஷோவாக இல்லாமல் நேரடியாக அந்த திடல் பகுதிக்கு சென்று உரையாற்றுவார் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. 14ஆம் தேதிக்கு பிறகு நேர்காணல் நடத்துவதற்கும் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.